இளைஞர்கள்ல கள்ளர் சமூகத்தினுடைய இளைஞர்களும் போறாங்க. ஓகே. இதுவும் அதிமுக ஓட்டுக்குங்க. ஓ, சாதி வேறுபாடு இல்லாம விஜய்க்கு கூட்டம் கூடுது, விஜய்க்கு ஓட்டு வருது. இதுதான் சொல்றாங்க. ஓகே. அதாவது சாதி மத வேறுபாடு இல்லாமல் விஜயை பார்க்கிறார்கள். ஓகே. அவருக்கு கூட்டமும் வருகிறது. ஒரு காஸ்ட் நியூட்ரலா விஜய் இருக்காரு. ஆமா, இதுதான். ஓகே. இது சொல்றாங்க அவங்கள. அந்த அளவுக்கு அங்க நடந்த நிகழ்வுகள் நடந்துருச்சுன்னு வைங்களேன். ஓகே. என்னன்னு சொன்னா 2011ஆம் ஆண்டு விஜய் வந்தார் எங்க ஊருக்கு. இது பாருங்க, அந்த வட்டாரத்துல அது அந்த வட்டாரத்தினுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல இருக்கக்கூடிய நிலைமைக்கு தாக்கம். இதை ஏற்கனவே சீமான்லாம் பேசியிருக்காரு சார். பேசுறாருங்க. விஜய் பேசும்பொழுது அவர் இன்னமும் பிரபலமான உச்சபட்ச நடிகர் இல்லையா, அது போய் அதிகமாக ரீச் ஆகும். சரி, மக்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை சொல்வது என்பது எப்படி ரீச் ஆகுது என்பது தான் முக்கியம்னு வைங்களேன். என்ன, அதனால தான் கட்டுப்பாடுகள் எனக்கு பேசக்கூடாதுங்கிறீங்க, இவ்வளோ குறைஞ்ச என்ன பேசணுங்கிறீங்க, அங்கே எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இங்கே கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இடம் கொடுக்கறதுக்கும். என்னென்னா, முதல்ல இவங்க இடது அவுரித்திடலில் திமுகக்கு ஏற்கனவே கேட்டுட்டாங்க, ஒரு பொதுக்கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, சரிதானா? அதற்கப்புறம் இப்படி போட்டிருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட அது பேருந்து நிலையம் பக்கத்தில் வரும். இப்படியாக என்ன சொல்லிட்டீங்க, எங்களை இது கூட அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க. அதுவும் மக்கள் எங்கே குறைவாக கூட்டம் கூடத்துக்கு இடம் இருக்குமோ அந்த இடமா பார்த்து நீங்கள் எங்களுக்கு அலாட் பண்ணுறீங்க சொல்கிறாரு. சொல்லிட்டாரு. இவ்வளவும் சொல்லிவிட்டு என்ன, நீங்கள் இந்த மாதிரி அடக்குமுறை செய்வதற்கெல்லாம் பயப்படுறோம் நான் இல்லைங்கிற விஷயத்தையும் சவால் மாதிரி